அமெரிக்காவின் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முழு சம்மதம் தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாதான் முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். நேட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 4வது ஆண்டை எட்ட உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின், யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்ட 28 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க யுக்ரைன் தயக்கம் காட்டியது. அதே சமயம் தனது நிபந்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று புட்டின் பிடிவாதமாக உள்ளார். இதனால் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்நிலையில் அமெரிக்காவின் மியாமி நகரில் அமெரிக்க குழுவுக்கும் யுக்ரைன் குழுவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் 20 அம்ச அமைதி ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு யுக்ரைன் பகுதியில் டான்பாஸிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்ள செலன்ஸ்கி சம்மதம் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முழு சம்மதம் தெரிவித்துள்ள செலன்ஸ்கி இனி முடிவை புட்டின் தான் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மியாமி ஒப்பந்தம் குறித்து புட்டினிடம் ரஷ்ய குழுவின் தலைவர் டிமிட்ரி எடுத்துரைத்துள்ளார். எனினும் போர் நிறுத்தம் குறித்த எந்த முடிவையும் புட்டின் தெரிவிக்கவில்லை என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று யுக்ரைன் மக்கள் ஆவலுடன் உள்ளனர். ஆனால் ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.